على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் அனைவர்களை முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக தோற்றுவித்து மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளாக ஆக்கி அவர்களுடைய உண்மை வாரிசுகளான வலிமாவுடைய சகவாசத்தை தந்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாம் நம்முடைய கடைசி காலம் வரை நாம் கரம் பிடித்த நம்முடைய சேகமாக உண்மை குலாம்களாக அவர்களை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய நல்ல முறிதுங்களை அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. சர்க்கார துஆ தவஜுஹை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்பர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் புனிதமிகு ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு தாதா பீர் ஜமாலி நாயகம் நபருல்லாஹ் மர்கரவுடைய மாதாந்திர ஃபாத்திஹாவிலே அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். முன்னாடி மௌலா அவர்கள் சொன்னது போல அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நாம் இங்கு வந்து சேரவே முடியாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுடைய சபைகளில் அவர்களை தரிசிப்பதற்கும் அவர்களுடைய உரைகளை கேட்பதற்கும் அதன் மூலமாக நம்முடைய உள்ளங்களை நாம் ஹயாத்தாக்குவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தான் என்பதாக நாம் எண்ண வேண்டும். சர்க்கார் அவர்கள் அதிகமாக நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள், நம்முடைய நியத்துகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதாக. அதுதான் அசல் என்பதாக. ஏனென்று சொன்னால் சர்க்கார் அவர்கள் கூட சொன்னார்கள், இரவுல கூட நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய நஃப்ஸை நாம் பரிசுத்தப்படுத்தாமல், நியத்துகளை சரி செய்யாமல் என்னத்தான் அமல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் மக்பூல் ஆகாது. சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள், நான் என்னுடைய நஃப்ஸிலே நல்ல நியத்தை ஏற்படுத்துவதற்காக, கொண்டு வருவதற்காக நான் போராடியதைப் போல வேறு எதற்கும் நான் போராடவில்லை என்பதாக அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அப்போ நல்ல நியத் இருக்கிறதே மிகவும் முக்கியமானது. பெருமானார் சொன்னதாக சர்க்கார் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள், நியத்துல் முஃமினி ஹைரும் மின் அமலிஹி. முஃமின் நியத்தாகிறது அவனுடைய அமலை விட சிறந்தது என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ ஷிர்கு, குஃப்ரு, நிஃபாக், இர்திதாத், இந்த 4 ஈமானை கெடுக்கக்கூடிய இந்த 4 விஷயங்களை விட்டு நாம் தப்பிப்பதற்காகத்தான் இந்த நல்லடியாருடைய திரு சபைக்கு நாம் வந்தோம். பெருமானார் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷிர்கையும் குஃப்ரையும் நிஃபாக்கையும் இர்திதாதையும் விட்டுத்தான் அருமை சஹாபாக்களை உள்ளங்களில் வெளியேற்றினார்கள். அந்த உன்னதமான உயர்வான ஒப்பற்ற அந்த வேலையை, அந்த தீனுடைய ஹிதமத்தை தான் நம்முடைய சேகமார்கள் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதாவது சர்க்காருடைய மதரசாவிலே ஷமாயில் திருமிதி என்ற அந்த கிதாப், இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி எழுதின அந்த கிதாபுலே அல்லாமா முல்லா அலிகார் ரஹ்மத்துல்லாஹி ஸரஹிலே சொல்வார்கள், அஹ்லுல் ஹதீஸ் அஹ்லுன் நபி ஃபஇல்லம் யஷ்ஹபு நஃப்ஸன் வ அன்ஃபாஸுஹு ஸஹிபு. அதாவது பெருமானாருடைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய அந்த ஹதீஸை அறிவிப்பாளர்கள், படிக்கக்கூடிய பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய நஃப்ஸால் பெருமானாரை சொஹபத் செய்யாவிட்டாலும், தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளாவிட்டாலும், அவருடைய மூச்சுக்காற்றுகள், அதாவது பெருமானாருடைய ஹதீஸின் தொடர்பு கொண்டதின் காரணமாக பெருமானாருடைய குடும்பத்தார் என்பதால் நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். இப்போ குர்ஆன் ஹதீஸை, சாதாரண ஹதீஸை படிப்பதற்கு, அறிவிப்பதற்கு, அதை மானாக்களை, நஹூகளை விளங்குவதற்கு அதாவது இமாம்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், தன்னிலே சதா பெருமானாரிலே தன்னை சதா அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லடியாருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நம்மை பெருமானாருடைய அந்த சமூகத்திலே தான் வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் நாம் எண்ண வேண்டும். நாமும் அஹ்லுன் நபி என்பதாக எண்ண வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. அப்போ எல்லா விஷயத்திலும் பெருமானாரை தான் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். சர்க்கார் நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள்,
நாம் எதை செய்தாலும் பெருமானார் செய்தார்கள், அதனால் நான் செய்கிறேன். சென்ற வருடம் 2-3 வருடங்களுக்கு முன்பதாக சர்க்கார் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு முன்பதாக கூட நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். நாம் எந்த காரியங்களை செய்தாலும் பெருமானார் செய்தார் என்பதற்காகத்தான் செய்ய வேண்டும், அல்ல அல்லாஹ் சொன்னான் என்பதற்கு தான் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் நஃப்ஸுக்கு நாம் கட்டுப்பட்ட அடியார் நாம் ஆகாமல் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட அந்த நல்லடியாக ஜமாத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். உதாரணமாக சர்க்கார் சொன்னார்கள், ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிட நினைக்கும் போது சொன்னார்கள், லவ்லா அன்னி ரஐத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி யுகப்பிலு கமா கப்பல்து. பெருமானார் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்பதாக சொன்னார். அப்போ அவருடைய மெயார், அவருடைய அளவுகள் எல்லாம் எல்லா விஷயத்திலும் பெருமானாராக இருந்தது. பெருமானார் எதை செய்தார்கள், எப்படி செய்தார்கள், அதுதான் அவர் நோக்கமாக இருந்தது. அதே போன்று நம்முடைய விஷயங்களிலும் நமக்கு சர்க்கார் அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம், எந்த விஷயம் செய்தாலும் கூட பெருமானாருடைய சுனன், பெருமானாருடைய வழிமுறைகள், பெருமானாருடைய ஏவல், பெருமானாருடைய தடுத்தல் என்பதாக நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் அந்த பெருமானாரை பின்பற்றிய அந்த ஜமாத்தில் உள்ளவர்களால் ஆகுவோம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் 2 ஹதீஸ்களை. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி வ வாலிதி வன்னாஸி அஜ்மைன். அதாவது உங்களில் யாரும் மூமினாக ஆக முடியாது, தன்னை விட, தன் உயிரை விட, தன்னுடைய தாய் தந்தைகள், தன்னுடைய மனைவி மக்கள், உலகத்தில் முஸ்லீம்கள் எல்லோரை விட நான் உங்களுக்கு அதிகமாக பிரியமுள்ள நபராக ஆகும் என்பதாகவும் பெருமானார் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இதை நாம் பயான்களில் சங்கைக்கூர் உலமாக்கள் வாயிலாக சொல்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. உங்களில் ஒருவர் நான் கொண்டு வந்த அந்த ஷரியத்துடைய விஷயங்களை உங்களுடைய மனோ இச்சை அதை பின்பற்றாத வரை உங்களை யாரும் மூமினாக ஆக முடியாது என்பதாகவும் பெருமானார் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அப்போ நமக்கு சர்க்கார் அவர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம், நம்முடைய நஃப்ஸிற்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும். நம்முடைய நஃப்ஸ் ஏதாவது சொன்னால் கூட அதற்கு ஏதாவது தண்டனையாக ஒரு அமலை கொடுத்துவிட்டு செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு சர்க்கார் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அதாவது ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அதிகமாக சர்க்கார் அவர்கள் இதிலே தான் அதிகமாக நமக்கு, அதாவது சர்க்கார் ஒருத்தரும் சொன்னார்கள், நஃப்ஸை பின்பற்றி கொண்டு நீ 1000 இல்முகளை வாங்கினால் கூட அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அப்போ நம்முடைய நஃப்ஸை, நம்முடைய அந்த ஆத்மாவை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அது பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த வாசலுக்கு அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்தும் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மை விட ஒரு துர்பாக்கியசாலி யாரும் கிடையாது. ஆனால் நாம் விளங்கி இருக்கிறோம், வருகிறோம், போகிறோம். ஆனால் என்னுடைய எண்ணிலே அது எந்த ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் 60 தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு சஹாபிய ரசூல் பெருமானாருடைய சமூகத்தில் சொல்கிறார்கள், பெருமானாரோடு சதா பார்க்கக்கூடியவர்கள், பெருமானாரை தொடர்பு கொண்டவர்கள், பெருமானாட்டை என்ன இருக்கிறதை அப்படியே அவர்களுக்கு ஒரு அசர் ஏற்படுத்தும். அப்படி இருந்தும் அந்த சஹாபி சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் அதாவது நம்ம சொல்லுவோம்ல உளறல் வாய், அதாவது ஏதாவது எங்கேயாவது பேசணும் ஏதாவது உளறிடுவார், அந்த மாதிரி ஒரு நபராக நான் இருக்கிறேன். அதனால் அதை விட்டு நான் பாதுகாப்பு பெறும் என்பதாக பெருமானாருடைய சமூகத்தில் அவர் கேட்பார். அப்போ பெருமானார் சொல்லுவார்கள், தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைக்காமல் இருப்பதற்காக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஞாபகப்படுத்துவார்கள். அப்போ அந்த சஹாபி சொல்லுவாங்க, நான் அதிகமாக பெருமானார் சொன்னது போல் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தேன், என்னுடைய அதாவது தேவையில்லாத விஷயங்கள் நான் மூக்கு நுழைக்காமல் அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அதே போல் நம்முடைய சர்க்காருடைய சமூகத்துக்கு வருகிறோம், போகிறோம், அவங்களை 24 மணி நேரம் பார்க்கிறோம். ஆனால் என்னிலே எந்த ஒரு மாற்றம் வரவில்லையே என்பதாக இருக்கிறது என்று சொன்னால் சர்க்கார் அவர்கள் கூட நமக்கு கௌஸ் நாயகம் சொன்னதாக நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால பாவங்களுக்கும் நிகழ்கால பாவங்களுக்கும் இனி வரக்கூடிய பாவங்கள் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை சர்க்கார்கள் சொன்னார்கள், மகரிபு நேரத்தில், அதாவது இனி வரக்கூடிய நாளைக்கு உண்டான நாளைக்கும் சேர்த்து நான் இன்னைக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பதாக அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடையும். அவர்கள் சொன்ன முறையில் அல்லாஹ்வையும் ரசூலையும் அல்லது அஹ்லுல்லாக்களை அந்த நல்லடியார்கள் செய்த அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் செய்தார்கள் என்ற அந்த விஷயத்தை நாம் முன்வைக்கும் போது நம்முடைய நஃப்ஸிற்கு நான்
கட்டுப்படாத நபர்களாக இருந்து அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்ட அந்த ஜமாத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை நாம் நழுவ விடாமல் அதில் இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கு அல்லாஹ் தந்துள்வானாக. அல்லாஹு தாலா நம்முடைய ஜமால் நாயத்துறை ஹான்தான் அல்லாஹ் தாலா ஆஃபிய சலாமத்தை தருவானாக. எல்லா வித கஷ்டங்கள் திறன் எல்லா தூரமாக்குவானாக. என்னுடைய சர்க்காருக்கு அவருடைய ஹான்தான் அல்லாஹ் தாலா ஆஃபிய சலாமத்தை தருவானாக. எல்லா விதமான நோய் நொடிகள் ஆபத்தில் அல்லாஹ் தாலா பாதுகாப்பானாக. சர்க்காருடைய மதரசா அல்லாஹு தாலா காப்புகளுடைய தொல்லைகள் அல்லாஹ் தாலா பாதுகாத்தருவானாக. எல்லா வித சூழ்ச்சிகள் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஹான்காக்கள், தீனுடைய ஸ்தாவை அனைத்து அல்லாஹ் தாலா மஸ்ஜிதுகளை அல்லாஹ் தாலா பாதுகாப்பானாக. இந்த வருடம் புதிதாக தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த மதரசாவுடைய பாடங்கள் மற்ற அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையில் சர்க்கார் அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்களோ அந்த முறையில் பயிற்றுவிப்பதற்கும் பயிலுவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.